48 ஆண்டுகளுக்கு பிறகு நம் பெருமாளாக ஸ்ரீரங்கம் திரும்பி வந்த இந்த நாளை ஸ்ரீரங்கம் மக்கள் மற்றும் அரங்கன் அடியார்கள் உற்சாகமாக மறுமலர்ச்சி தினமாக சித்திரை வீதிகளில் ஆடி பாடி வலம் வந்து கொண்டாடினர். 1321ஆம் ஆண்டு டில்லியை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர் கியாசுதீன் துக்ளக் என்பவரின் மகன் உலுகான் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க ஆயத்தம் செய்தார். புராதன கோயில்களையும் திருக்கோவில் சொத்துக்களையும் பாதுகாக்க முடிவு செய்தனர். அப்போது ஸ்ரீரங்கத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் என்ற வைணவ அடியார் ஒருவர் மூலவர் ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகி தாயாரை சுவர் எழுப்பி மறைத்தார். மேலும் உற்சவ மூர்த்தியான அழகிய மணவாளனை பாதுகாக்க வேண்டி சிலரின் துணையுடன் அழகர் கோவில், கோழிக்கோடு, திருநாராயணபுரம், திருப்பதி, கர்நாடகா என ஊராக சுற்றி ஆங்காங்கே அழகிய மணவாளனுக்கு பூஜைகள் செய்து வந்தனர். கொள்ளை அச்சம் நீங்கிய நிலையில் அழகிய மணவாளனை 48 ஆண்டுகள் கழித்து வைகாசி 17ஆம் தேதி மீண்டும் ஸ்ரீரங்கம் வந்தடைந்த நிலையில் அவர்தான் நம்பெருமாள் என கூறி அனைவரும் வழிபாடு செய்ததுடன் அழகிய மணவாளன் நம்பெருமாளாக ஸ்ரீரங்கம் திரும்பி வந்த இந்த நாளை ஸ்ரீரங்கம் மக்கள் மற்றும் அரங்கன் அடியார்கள் உற்சாகமாக மறுமலர்ச்சி தினம் மற்றும் திருவரங்கன் உலா தினமாக கொண்டாடி வருகின்றனர். முகமதியார்கள் படையெடுப்பின் போது சிக்காமல் 48 ஆண்டுகள் வனவாசம் சென்று பின்னர் எம்பெருமானாக ஸ்ரீரங்கத்திற்கு 1371ஆம் ஆண்டு வைகாசி 17ஆம் நாள் ஸ்ரீரங்கத்திற்கு நம்பெருமாளாக எழுந்தருளிய இந்த தினத்தை கொண்டாடும் வகையில் ஸ்ரீரங்கம் அரங்கன் அடியார் குழம் சார்பில் ஸ்ரீரங்கம் பராசுர பத்ரி நாராயண பட்டர் சுவாமி மற்றும் ஆச்சாரியர்கள் தலைமையில் VHP தென்பாரத அமைப்பாளர் கோவன் நாயக், திருக்கோவில் திருமடங்களின் தென்பாரத அமைப்பாளர் சரவண கார்த்திக், ஏற்பாட்டாளர் ஆனந்த பத்மநாபன் முன்னிலையில் ஸ்ரீரங்கம் சித்திரை வீதிகளில் நகர சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் சித்திரை வீதிகளில் சிறுவர் சிறுமியர்கள் கோலாட்டம் ஆடியவாறும் 200க்கும் மேற்பட்ட அரங்கன் அடியார்கள் கலந்து கொண்டு பெருமாள் நாம சங்கீர்த்தனம் பாடியும் மற்றும் விஷ்ணு சகசர நாமத்தை ஜெபித்து வீதி பிரதட்சணம் வந்து பின்னர் ஆலயத்தில் சென்று அகல்விளக்கேற்றி நம்பெருமாளை வழிபட்டனர். करणं कारणं कर्ता विकर्ता गगनो भुवः परत्ते परमत्तदट्टपुष्टदुपेक्षणः चक्रगदाधरः वरुणावारणो विष्क पुष्पराक्षो मगात्मना आदित्यो ज्योतिरादित्य प्रजन्मर्वदिशस्तमः
ब्राह्मणस्य क्षत्रियो विजयी भवेत् वैश्यादनधर्ममर्ताजीदादमाप्नुयात् भगवान्यस्य दोषाय सुदिग्धगमानदः இப்போ வந்து सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने सहस्रनाम तत्तुल्यं राम राम रामेति रमतुल्यं राम नामवरानने राम राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामेति रमे रामे मनोरमे राम राम रामेति रमे रामे राम राम रामेति रमे रामे राम राम रामेति रमे रामे मनोरमे ஆழிமழை கண்ணா ಸುತ್ತನವರು ಅದೇನ
ஸ்ரீரங்கத்தில் இன்றைய தினம் வைகாசி 17 நம்பெருமாள் 48 ஆண்டுகள் வெளி ஊர்களில் பயணம் செய்து மீண்டு எழுந்தருளிய ஒரு நன்னாள் இது. வெளியூர்களில் பயணம் செய்தார்னா வனவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லணும். ராமராக அவர் அவதரிக்கிறச்சே தசரதனாலே கைகேயாலே அனுப்பப்பட்டு வனவாசத்துக்கு போயிட்டு வந்தார். ஆனால் இங்கே ஸ்ரீரங்கத்திலேயும் ரங்கநாதராக அவதரித்த பிறகு 1323ஆம் ஆண்டு உலுக்கான் என்பவனுடைய படையெடுப்பினாலே ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம்பெருமாள் புறப்பட்டு பிளலோகாச்சாரியர் என்கிற ஒரு ஆச்சாரியர், மிக முக்கியமான ஆச்சாரியர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அவராலே உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கு கல் திரை எழுப்பப்பட்டு, அதாவது கல் சுவரானது முன்பு எழுப்பப்பட்டு உள்ள பெருமாள் இருக்காருன்னு தெரியாதபடி மூலவர் உற்சவமூர்த்தியை எழுந்தருளை பண்ணி கொண்டு எல்லாரும் தூக்கிண்டு புறப்பட்டு போகிறார்கள். வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியாமல் இந்த உலுக்கான் உள்ளே நுழைந்து அந்த சமயத்தில் கூடியிருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் 12,000 பேர் அவர்களை தலையை அறுத்தெறிந்தான். எப்படி ஒரு தென்னை மட்டையில் அந்த தேங்காயை வெட்டுற மாதிரி அப்படி அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். 12,000 முடிதிருத்திய மேட்டுக்கலகம் அப்படின்னு பேர், பன்றியாழ்வான் மேட்டுக்கலகம்னு இது ஹிஸ்ட்ரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ புறப்பட்டு இங்கேருந்து போன நம்பெருமாள் ஜோதிஷ்குடி அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்படியாக இருந்தது. அங்கே பிளலோகாச்சாரியர் பராமதிக்கிறார். அப்புறம் அவருடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பெருமாளை மீண்டும் எழுந்தருளை பண்ணி கொண்டு பல ஊர்களில் பல காடு மலைகள் இதெல்லாம் கலந்து போய் ஈவன் திருப்பதியில் கூட நம்பெருமாள் திருமலையில் பல ஆண்டுகள் அங்கே எழுந்தருளி இருந்தார். மலை மேலே ரங்கமண்டபம் அப்படின்னு பேர் இன்னிக்கும். பிறகு ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் இந்த எல்லாம் சரியாகப்பட்ட கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அராஜகம் பண்ணக்கூடிய ராஜாக்கள் அவர்களெல்லாம் போரிலே தோல்வியுறு செய்யும்படியாக செய்து கோப்பனுடையார் மற்றும் உண்டாயிருக்கக்கூடிய பல பேருடைய வரலாறு சிறப்புமிக்க வீரர்களாலே நம்பெருமாள் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளை பண்ணின ஒரு நன்னாள் என்பது வைகாசி மாதம் 17ஆம் நாள். அதுதான் இன்றைய தினம். இந்த வைகாசி 17 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரங்கனடியார்களும் பாரத தேசத்திலே நம்முடைய பாரத கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய எல்லாரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நன்னாளை கொண்டாடும்படியாக இருக்க வேணும். இன்றைக்கி தான் நம்பெருமாள் நமக்கு மீண்டும் வந்த நாள். இவரை ஒரு வஸ்திரத்தை கட்டி, கைலிங்கிற ஒரு வஸ்திரத்தை ஒரு துணியை கட்டி இவருக்கு திருமஞ்சனம்ங்கிறத பண்ணுவித்து, இவர் நம்முடைய ஸ்ரீரங்க ரங்கநாதரான்னு கேட்கறச்சே ஒரு வண்ணான் அவன் இந்த பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தத்தை ஈர ஆடைன்னு பேர், ஈரத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை பிழிந்து அந்த தீர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டு அதனாலே அவன் சொன்னான் இந்த பெருமாளுக்கு நம் பெருமாள் இவர் தான் நம் பெருமாள்னு சொன்னான். ஏன்னா 48 வருஷம் கழித்து இவர் நம்ம பெருமாளா இல்லையான்னு சந்தேகம் வரச்சே அதை தீர்க்கும்படியாக இருந்தது. அப்படியே அந்த ஈரம் கொல்லி என்று சொல்லக்கூடிய வெண்ணானாலே பெயர் சூட்டப்பட்ட நம்பெருமாள் வைகாசி 17 ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி வந்த நன்னாளை உலகிற்கும் இருக்கக்கூடிய அடியார்கள் கொண்டாடி இப்போ ஸ்ரீரங்கத்திலே திருவீதி வலம் வந்து ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதிகளிலே திருவிளக்கேற்றி விதவிதமாக பண்ணியிருக்கக்கூடிய பிரசாதங்களை, இனிப்பு பிரசாதங்களை எல்லாம் வந்த அடியார்களுக்கெல்லாம் முழுக்க கொடுத்து நம்முடைய வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் தெரிந்து கொள்ளும்படியா, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளும்படியா, நமக்காக தியாகம் செய்திருக்கக்கூடிய பெரியோர்களை போற்றும்படியா, ஸ்ரீரங்கநாதர் மீண்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டாடும்படியா இன்னைக்கு அமையப்பெற்ற வைகாசி 17 நன்னாளை நாம் எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.